இந்த ஆரோக்கியமான புதினா கொத்தமல்லி சாதத்தை நம்ம எப்படி செஞ்சோன்றத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மழை நேரத்தில் சாம்பார், ரசம், பொரியல் அப்படி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்னால் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி சாதம் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு சால்ட்டு, பச்சை மிளகாய், தாளிக்கும் போது 2 வரமிளகாயை சேர்த்து தாளிச்சுக்கிடலாம். முதல்ல இந்த புதினா கொத்தமல்லியை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த புதினாவையும் கொத்தமல்லியையும் இதில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி ஓரளவுக்கு வதங்கினதையும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எப்பொழுதும் கீரி தான் போடணும். அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் இது ஓரளவுக்கு வதங்கினாலே போதுமானது. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி, பச்சை மிளகாய், இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு. இதை நாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றுறேன். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கூடவே 1 டீஸ்பூன் நெய். இதில் இந்த பட்டை, கிராம்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, உங்களுக்கு அது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வரமிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் இதில் சேர்த்துருவோம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் அது. நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மற்ற பொருள்களையும் எடுக்கணும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வதங்கிருச்சு. இதில் நம்ம வடித்த சாதம், அதாவது உதிரியான சாதம் இருக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் நல்லா வடித்து உதிரியாக எடுத்துருக்கேன் இந்த சாதத்தை. இந்த சாதத்தை இதில் நாம் இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த புதினா கொத்தமல்லியை வதக்கி அரைக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க. சூப்பரான, சுவையான, ஆரோக்கியமான ஒரு உணவு. சுட சுட இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடோடு சாப்பிட்ணும். ஆறி சாப்பிட்றத விட இதை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு பார்த்துருவோமா? சால்ட்டு எனக்கு ரொம்பவே சரியாக இருக்குதுங்க. அவ்வளோதான். தேவைன்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அது கூட தேவையில்லை. இப்போ இந்த மல்லி புதினா சாதம் ரெடி ஆகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறாங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ
இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையானதும் ஆரோக்கியமானதுமான புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் வறுவல். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாதத்துக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். கூடவே அப்பளம் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். முட்டை அப்பளம் இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சரோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.